ஆக்சுவலாக துப்பாக்கி ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் நாங்கள் பேசிட்டே இருப்போம் உரிமையை பற்றி. நான் ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன். பட் உண்மையிலேயே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு படம். விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. அதாவது சொன்னாங்க கிட்டத்தட்ட 60 டேஸில் இந்த படம் எடுத்து முடித்தாங்க. உண்மையிலேயே எப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஜெனேலியா, பிரபுதேவா, பிருத்திவிராஜ், ஆர்யா எல்லாருமே அவங்களோட பாட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மூவி. ஆக்சுவலாக இவரோட நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையான விஷயம். சாரோட ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டு பண்ணதே பெரிய விஷயம் சார். Thank you, sir. The film is going to really be released on 25th of this month. 25th is released, and it's a film about India actually, because it's about pepper, how pepper Portuguese people came looking for pepper, and how finally we went under foreign rule. நம்ம அந்த ஃபில்ம்னா நம்ம ஒரு 15th century தான் ஃபில்ம். 15th centuryல அந்த டைமில் ஜாஸ்தி தமிழ் தான், மலையாளம் இல்லை. So this film is actually done with, we have a lot of very interesting actors who have helped me make the film actually. Prithviraj, then we have Prabhudeva, Arya, Amol Gupte, then Genelia, Vidya Balan, Tabu, Vidya Menon. So we have a lot of very interesting actors also, who have all helped me make this film. This was actually our shooting along under March, Chennai and Mangalore. So it's a film which we have, which all of us want to make, because the subject is such a big one, because 16 couple varudhu at the time adella konjam difficult to execute. But I think it was possible because of our cast and crew who actually helped us make the film. So I hope everyone supports our film and sees the film. Thank you. And this is our writer, who is a dialogue film, Shashi. So he's done a very interesting job at the time period, and the dialogues shooting full. So I hope it goes out well. Actually, the film is a period film because it talks about 15th century. So at that time enna nadanda, இந்த டைம் என்ன நடந்தது சேம். அந்த டைமில் வாஸ்கோடி காமாங்கிற ஆளும் வந்து நம்ம எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. இந்த டைமில் வி ஹேவ் கார்பரேட்ஸ் மற்ற எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பேரல் தானே இந்த படம். அது ஒரு பியூர் ஹிஸ்டாரிக்கல் மூவி அது இருக்காது. ப்ரெசென்ட் டைம் இருக்குது, பாஸ்ட் டைம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் இஃப் யூ ஆஸ்க் எவ்ரி ஒன் டூ யூ நோ யுவர் ஃபாதர்ஸ் நேம், எஸ் வி நோ த ஃபாதர்ஸ் நேம், கிராண்ட் ஃபாதர்ஸ் நேம் ஆல்சோ தே வில் நோ. பட் ஆஃப்டர் தட் தே டோன்ட் நோ. They say, you know your great grandfather's name, they don't know. So it is a time when we try to think of our ancestors, such people existed. And so at that time, suddenly the white man, first time first time gun is a surprise. And the film. உரிமை 15ஆம் நூற்றாண்டு உரைவாள் சந்தோஷ் சாரோட படம். அவரோட ஒளிப்பதிவு இயக்கம். அதில் கதை வசனம் எழுதியிருக்கேன் நான். கல்லுக்கும் மண்ணுக்கும் முன் தோன்றியது திராவிட குடி, தமிழே அக்குடிக்கு தலைமொழியானது. ஆமாம், திராவிட குடிக்கு தலைமொழியாக இருந்தது தமிழ். அந்த 15ஆம் நூற்றாண்டு மையமாக வைத்த படம் இது. அந்த டைமில் சேரனால் ஆளப்பட்ட பகுதி தான் இன்றைய கேரளம். அந்த சேர நாட்டுக்கு வாஸ்கோட காமா முத வந்தது சேர நாட்டுக்கு தான். ஸோ அப்படி ஒருத்தர் வரும்போது நடக்கிற அந்த கொடுமைகள் டைமில் ஒரு சேர நாட்டிலேருந்து ஒரு இளைஞன் அதை தட்டி கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த முதல் எதிர்ப்பை தெரிவித்த அந்த முதல் போராட்ட நாயகன் தான் ஆர்யாவாக பண்ணியிருக்காரு. அவருடைய மகனாக பிருத்திவிராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இது முழுக்க ஒரு சுதந்திரத்தை பற்றியும் இப்போ இருக்கிற அதே சேம் அப்போ எப்படி சூழல் நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ எப்படி திரும்ப இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற கார்ப்பரேட் இந்த விஷயத்தில் இருக்கிற இப்போ வயல்களை அழித்து வீடு கட்டுறது, காடுகளை அழித்து வீடு, வயல்களை அழித்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் இந்த மாதிரி காடுகள்லாம் அழித்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி கட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது. இது ஒரு சுழற்சி மாதிரி.
ஸோ உரிமைங்கிறது வந்து ஒரு சுழல் வாள், அது வந்து ஒரு சுருட்டப்பட்டு இருக்கிற ஒரு வாள். அதோட இது வந்து ஸோ அந்த மாதிரி இது ஒரு சுழற்சியாக அப்போ நடந்தது இப்போ திரும்பியும் நடக்கிற மாதிரி தான் கதையோட களம். இதில் வந்து எல்லா கதாபாத்திரங்களும் இரட்டை வேடத்தில் வருவாங்க. இந்த படம் வந்து ஒரு சந்தோஷ் சிவன் சாரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியும். தேங்க்யூ.